Taste the Daily. செங்கை பத்மநாபன் சார், இப்போ தேர்தலுக்காக தான் திமுக வந்து திடீர்னு மக்கள் மேலே ஒரு அக்கறை இருக்க மாதிரி திட்டங்கள்லாம் செயல்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல 3000 ரூபாய் கொடுத்ததை சொன்னார். அவருடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது 5000 ரூபாய் கேட்டார். 10 வருஷத்துக்கு முன்னாடி, 7 வருஷத்துக்கு முன்னாடி, 8 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கி 3000 கொடுத்துருக்காரு. அந்த 3000 எப்படி கொடுத்தாருன்ற கதையை பாண்டியன் சார் சொன்னார். இது வந்து மிகுந்த பித்தலாட்ட அரசியலுங்க. எதுக்கு எடுத்தாலும் கஜானா காலி கஜானா காலி கஜானா காலின்னு சொல்லுவாங்க. கடந்த ஆட்சி மேலே தூக்கி பொறுப்பை போட்டுருவாங்க. கடந்த ஆட்சியினுடைய கடன் 5 6 லட்சம் கோடி. அதுக்கு 30,000 கோடி தான் வட்டி. ஸோ உங்களுடைய வருமானம் ஆண்டுக்கு 3 லட்சம் கோடி ஏறத்தாழ. 40-50,000 கோடி டாஸ்மார்க்கில் இருக்கவே இருக்கு. நீங்கள் போய் லோனு கடன் வாங்கினது ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம். இதில் எப்படி கஜானா காலி ஆகும்? முதல் மாதம் இப்படி வேணால் எடுத்துக்கலாம். இவங்களுடைய கஜானா வந்து நிரப்பிட்டு இருக்காங்களா காந்தி. அரசாங்க கஜானா காலியானது காரணம் மக்கள் தொண்டில் இல்லை, மக்கள் சேவையில், மக்கள் பணியில் இல்லை. பிடிஆர் சொன்னார் இல்லையா, முதல் 6 மாதத்துலேயே 30,000 கோடி. அந்த ரேஞ்சில் போயிருந்தா நிச்சயமா கஜானா காலி தான். இல்லை, அப்போ அதே சமயத்தில் மீண்டும் 2021 தேர்தல் போலவே மீண்டும் ஒரு மக்கள் ஆசையை தூண்டக்கூடிய விதமா வாக்குறுதிகளை கொடுக்க சரியா செய்யல. வந்து ஒரு வாக்குறுதி தயாரிப்பு அமைச்சிருக்காங்களே, பதற்றத்தில் இருக்காங்க. ஒண்ணுமே சரியா செய்யல. ஓய்வூதியம் சகோதரர் சொன்னாரு, ஓய்வூதியம் கொடுத்த உடனே என்ன சொன்னாரு, கடைசி நாள் சம்பளத்தில் 50% சம்பளத்தில் உங்களுக்கு ஓய்வூதியம் சொன்னாரு. அதை உடனே ஸ்வீட்டுக்கார எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனா பின்னாடி ஒரு செக் வச்சாரு, அதை 10% சேர்க்கணும்னு. அது மத்திய அரசினுடைய ஸ்டிக்கர் ஒட்ட கதை தான். அது மட்டும் இல்லாம லேப்டாப் கொடுக்குறாரு. சகோதரர் மீண்டும் சொன்னார், அதையும் சொன்னார். அவர் என்ன சொன்னார், 12வது 10வது மாணவர்களுக்கு கொடுத்தாதான் அது அவங்களுக்கு பயன்படும். 10-12 கம்ப்யூட்டரே பார்க்காம, 11 ஃபர்ஸ்ட் இயர் பார்க்காம, செகண்ட் இயர் பார்க்காம, 18-20 வயசு கடந்த ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்கோசம் லேப்டாப் கொடுத்துருக்கீங்க. அதை கொடுத்தது சில லட்சம். ஆனால் பெரிய அளவில் அதை விட பல மடங்கு மாணவர்கள் அதிருப்தியில் இருக்காங்க. இவருடைய படத்தையும் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இவ்வளவு நாள் திமுக அரசு எதுவுமே செய்யல. இப்ப தேர்தலுக்காக லேப்டாப் கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 3000 ரூபாய் காலையில ஒன்று, சாயந்தரம் ஒன்று, மத்தியானம் ஒன்று, டபுள் டக்கர் பஸ். கோடி மக்களுக்கு என்ன நினைப்பாங்க, திமுக அரசு பாரு சொன்னதை கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. 4 நாள் 4.5 வருஷம் வாரத்தில் 5 நாள் 6 நாள் பட்டினி போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எடுத்துன்னு வந்து ஒட்டுமொத்த 5 ஸ்டார் விருந்து வச்சா கூட மக்களுக்கு தெரியும் சார். 4 நாள் 5 நாள் கஷ்டப்பட்ட அந்த பசியினுடைய கொடுமை தெரியும். தயவு செஞ்சு 25 கோடி ஏறத்தாழ செலவு பண்ணி மணலிலையும் மாதாவரத்திலையும் படகு இது ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க என்னன்னா, திருத்தணியில வந்து கழிவுநீரும் குடிநீரும் கலந்து 2 பேர் செத்துட்டா 50 பேர் போய் அரசு மருத்துவமனையில். எது எடுத்தாலும் அவனும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஓய்வூதியம் இல்ல, அதே மாதிரி 1-2 இந்து விரோத அரசா போகுது. இல்ல புரியுது. இப்ப நீங்க திமுக அரசு மக்களுக்காக எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா முதலமைச்சர் எதுவுமே செய்யலன்னு சொல்ல வரல, சூழ்ச்சி செயல் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே. ஆனா முதலமைச்சர் இப்ப சமீப காலமா என்ன சொல்றாரு, நாங்க சொல்லாத திட்டங்களை கூட நிறைய செஞ்சிருக்கோம். இப்ப காலை சிற்றுண்டி, காலை உணவு திட்டம் சொல்றாங்க, ஏத்துக்கலாம். தமிழ் புதல்வன் திட்டம் சொல்றாங்க, திட்டம் வச்ச பேரே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. காலையில் ஒன்று, சாயந்தரம் ஒன்று, மத்தியானம் ஒன்று, சொன்ன திட்டத்தையே மறதியில திருப்பி சொல்லிடுறாங்க. அதனால நிறைய அந்த குளறுபடி இருக்கு சார். 1 மணி நேரத்துக்கு ஒரு செய்தி எல்லாம் போடுங்க. 1 மணி நேரம் செய்தி, 2 மணி நேரம் செய்தி, ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு திட்டம் வருது. பேரளவுல இருக்கு. அது வந்து எடுபடுவதற்கு வாய்ப்பே இல்லை. எதுல எடுத்தாலும் பித்தலாட்டம் சார். தயவு செஞ்சு எந்த துறை நீங்க எடுங்க, டாஸ்மார்க்ல எடுங்க பிரச்சனை, ஊழியர்கள் எடுங்க பிரச்சனை, ஓய்வூதியக்கு பிரச்சனை சொல்லிட்டு ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டுட்டு சம வேலை சம ஊதியம் கேட்டாங்க. நீங்க தானே போய் கொடுத்தீங்க. அது எப்படி இப்ப கொடுக்காம போனீங்க? அதே சமயத்தில் இவங்களுக்கு ஒதுக்கி இருக்கீங்க, அந்த தூய்மை பணியாளர்களுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயத்தை கொடுக்க போறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. அவங்கள நடத்துற விதம் உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்குமா? ஹிட்லர் ஆட்சியில் கூட நடந்திருக்காது. அவ்வளோ பெரிய கொடுமை. சேத்துல எல்லாம் போட்டு வாரி தூக்கி. இன்னைக்கு ஒரு ஆசிரியர் இறந்துட்டாருங்க, கண்ணன். கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கெல்லாம் 10 லட்சம் கொடுத்துருக்கீங்க. அவ்வளோ பெரிய இது வந்து முழுக்க அந்த சாவு வந்து அரசு சாவு இல்லை, திமுக தலைவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாதனால் ஏற்பட்ட மரணம். அது அந்த மரணத்துக்கு நீங்க என்ன பண்ணா, திமுக நிதியிலிருந்து 1 கோடி ரூபாய் தர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டும். புரியுது சார். இப்போ நீங்க வாக்குறுதி விஷயத்துல கூட இப்ப முதலமைச்சர் ஒரு பட்டியலை வெளியிடுற சமீபத்தில் பேசணும். 364 வாக்குறுதி வந்து செயல்பாட்டில் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40 வாக்குறுதிகள் வந்து பரிசீலனையில் இருக்கு. 37 வாக்குறுதி வந்து மத்திய அரசு வந்து எங்களுக்கு ஒத்துழைக்கல, அதனால நாங்க நிறைவேற்றாம இருக்கோம் அப்படி ஒரு காரணத்தை சொல்றாரு. அதெல்லாம் தப்புங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்ல. அதெல்லாம் தப்பு. 16% எங்களுக்கு தொழில்
சதவீதத்தெல்லாம் வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து மாநில அரசு மத்திய அரசு வந்து எங்களுக்கு வஞ்சனம் பண்ணியோ தனிப்பட்ட முறையில் மாநில அரசினுடைய முயற்சியில் வந்து அதெல்லாம் தப்பு. முத்ரா கடனில் மட்டும் 23 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இது வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 11 லட்சம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க மத்திய அரசு. அது பிஜேபியோ காங்கிரஸ் ஏதோ ஒரு கட்சி மத்திய அரசுலேருந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் கலந்து தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை நம்ம கருத முடியும் கண்டி. மாநில அரசினுடைய சார்பில் பண்ணி பார்த்தா மிகப்பெரிய பூஜ்ஜியம் தான். ஏன்னா எல்லாத்திலுமே ஒரு சூழ்ச்சி அரசியல் தான் இருக்கே கண்டி. எதுவும் மற்றபடிக்கு வேற எதுவும் நடக்கிற மாதிரியே தெரியல. ஆனா இப்ப வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றலன்னு ஒரு கேள்வி கேட்டா அவங்க நிதி ஆதாரத்துல காரணம் காட்டுறாங்க. இங்க வந்து நிதியே இல்ல, கஜானா இல்ல, காசு இல்ல அப்படிங்கிற மாதிரி பிடிஆர் சொன்ன மாதிரி நீங்க ஃபுல்லத்தையும் லூட் பண்ண என்ன ஆகும்? தயவு செஞ்சு சொல்றேன், என்னங்க நிதி இல்ல? 3 லட்சம் கோடி சார் பட்ஜெட், அது உண்மைதானே? 40,000 50,000 கோடி டிரான்ஸ்பர் வருவணும், உண்மைதானே? இந்த 4-5 வருஷத்துல 5 லட்சம் கோடி வாங்கியிருக்கிறது உண்மைதானே? அப்புறம் என்ன நிதி இல்ல? நிதியெல்லாம் இருக்கு, மக்களுக்கு செய்கின்ற நிலை இல்லை. எப்பவுமே சார் அவங்க 3 ஆண்டு காலம் எதுவும் செய்ய மாட்டாங்க. கடைசி 2 ஆண்டு காலத்துல எல்லா திட்டத்தையும் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் நீங்க ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு சாப்பாடு போடாம ஒரு வேலையில வச்சு விருந்தடிச்சா எப்படிங்க சாப்பிட முடியும்? அந்த மாதிரி திணறடிப்பாங்க. ஆனா அது மக்களுக்கிடம் எடுபடாது. ஏன்னா அவங்க அதை பார்த்துட்டாங்க. இது வந்து பித்தலாட்ட அரசியல், பித்தலாட்டம். அதே மாதிரி இந்து விரோத ஆட்சியா மாறிட்டு இருக்கு சார். திருப்பரங்குன்றத்தில் எவ்வளவு பெரிய ஒரு சமூகத்துக்கு உதவி பண்றாங்க. 50 பேர் போட்டு காவல்துறையை போட்டு அந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க. ஒரே சமயம் அந்த ஒரு நபருடைய வேண்டுகோள் என்ன? தீபம் ஏற்றணும். ஒரு 10 நிமிஷம் யாருக்கும் போய் ஏற்றிட்டு வேண்டாம், முடிஞ்சு போச்சு. பிரிவினை பண்ணி பிரித்தாலும் சூழ்ச்சி. அதோட ஒரு முக்கியமாக, அதோட ஒரு பெரிய ஒரு விஷயம், ஓஐசி சொல்லிட்டு ஒரு தலைவர், அவர் என்ன பண்ணியிருக்காரு? இஜாப் அணிந்த ஒரு பெண் இந்திய நாட்டை எதிர்காலத்தில் ஆட்சி செய்ய பிரதமர் நாட்கள் அமருவார் என்ற ஒரு தகவலுக்கு இவங்களுடைய கருத்து என்ன? ஓகே, இன்னைக்கு சோசியல் மீடியா காலமா மாறிடுச்சு. இப்ப நடக்கக்கூடிய எல்லாம் டெய்லி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மக்கள் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிறாங்க, எளிதாவே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திமுக செய்யக்கூடிய இந்த நாடகங்களை வந்து மக்கள் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க சார், எடுபடாது சார். இப்ப தப்பி தவறி அதை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா மீண்டும் 4.5 ஆண்டு காலம் மௌனத்தில் போய், அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, தேர்தல் வரை அவர் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு, தேர்தல் வரை உறக்கம் இல்லாமல் ஓய்வு இல்லாமல் பணி செய்யணும். கரெக்டாக அவர் சொன்னது. தேர்தல் வரைக்கும் பணியாற்றுவாங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் 4.5 வருஷம் காணாம போயிடுவாங்க, மௌனத்தில் போயிடுவாங்க, திருப்பி 6 மாசத்துல வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் வெளியில வந்துட்டு இருக்கு சார். காங்கிரஸ் வெளியில வந்தா கூட்டணி எஃகு கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காங்க, பெரிய கூட்டணி பலம் சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக தான் பெரிய விரிசல், பெரிய பிரச்சனைன்னு சொன்னாங்க, அவங்க எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் விசிகா வந்து உறுதிப்படுத்தலை தன்னுடைய சீட்டுகளை, பாமக உறுதிப்படுத்தலை ஐயா. அதே சமயத்தில் உள்ள இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் உறுதிப்படுத்தலை. இத்தனை விஷயத்தில் நேற்று ராஜா கிட்ட கூடலூர்ல பேசியிருக்காங்க, கூட்டணி மந்திரி சபை சொல்லிட்டு வந்து வெளியில வந்துட்டாங்க. இந்த அளவில் இருக்கும்போது கூட்டணி மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால மிகப்பெரிய 2026 மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு ஒரு பின்னடைவை, தோல்வியை அடைவது உறுதி. ஓகே சார். செங்கை பத்மநாபன் சார், மக்கள் நலன்ல வந்து திமுக அரசுக்கு அக்கறையே இல்லையா? இல்லைங்க, மடைமாற்றும் அரசியலை தவிர எதுக்கு எடுத்தாலும் ஒன்றியம் சொல்லிப்பாங்க. அண்ணனே பேசினாரு, இவ்வளவு சாதிச்சோம். ஆனா தனியா நாங்க சாதிச்சோம். ஒரு குற்றச்சாட்டு, மத்திய அரசு எதுவுமே பண்ணலன்னு. மத்திய அரசு பண்ணாம இவங்க பண்ணன்னு சொல்றதே பெரிய குற்றச்சாட்டு, ஒரு மோசடி. அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு நீங்க ஒன்ன கவனிக்கணும், போதை கடத்தினாங்க, அத்தனை துறையிலையும் ரவுடித்தனம் பண்ணாங்க, அராஜகம் பண்ணாங்க, மது கடத்தினாங்க. இதெல்லாம் போக இப்போ ஆயுதம் கடத்தல வந்திருக்காங்க. நெல்லையில் திமுகனுடைய நிர்வாகி ஒருத்தர் வீட்டிலேயே ஆயுதம் வாங்கி வச்சு விற்கிறாங்க, ஆயுதத்திலையும் இறங்கிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பயமே இல்லை சார். டாஸ்மாக் பார் இருக்கு, மருத்துவமனையில் பார் நடத்துகிறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? அலட்சியம். அரசாங்கத்தின் மேல கண்டுக்க ஒரு அச்சமே கிடையாது. ஆனா இவ்வளவு அவலங்கள் சொல்றீங்க, ஆனா முதலமைச்சர் பேசும்போதெல்லாம் திமுக ஆட்சியில மக்கள் வந்து சந்தோஷமா இருக்காங்க, எந்த குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை நாங்க நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ்ல செட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நான் 50 நடன குழு, அங்க 20 இடத்துல கொண்டாட்டம், இந்த ஸ்ட்ரீட் ஃபங்க்ஷன் ஒன்று வருது, என்ன ஸ்ட்ரீட்ஸ், ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ், அந்த மாதிரி எங்க பார்த்தாலும் இதை பண்ணி ஒரு கொண்டாட்டமா எடுத்துட்டு போய் முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே. ஆனா 4.5 ஆண்டு காலம், கடந்த 4.5 ஆண்டு காலம் அவலத்தை அவ்வளவு எளிதா மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். இப்போ
இப்போ இல்ல, சார் அப்ப என்ன திட்டங்கள் செஞ்சாலும் திமுக அரசு மக்கள் நம்ப வரதுக்கு தயாரா இல்ல சார் அப்படின்னு நீங்க திட்டங்கள் செஞ்சா நம்பிடுவாங்க சார். எனக்கு கிடைச்சதுல எனக்கு நீங்க உணவு தரீங்க, நான் சாப்பிடுறேன், அதை ஏத்துட்டு தானே ஆகணும். ஆனா இன்னைக்கு ஆனா உங்களுடைய பேச்செல்லாம் சாப்பாடு தரேன், பிரியாணி தரேன், அத விருது தரேன்னு சொல்லிட்டு பேப்பர்ல மடிச்சிருக்கு. அதை எப்படி ஏத்துக்க இல்ல, முடியும்? இப்ப மோகன் சார் கூட ஒரு விஷயத்த சொன்னாரு, 3000 ரூபாய் கொடுக்குறோம், அதை நீங்க பாராட்ட மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. தாராளமா பாராட்டலாம். நீங்க இதே தலைவர் கடந்த காலத்துல எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது 5000 கொடுங்கன்னு வாய்க்கிடையே பேசினாரு. அது தப்பு இல்லையா? அது ரைட்னா இது தப்பு, அது தப்புன்னா இது ரைட். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. 5000 கொடுக்குறேன்னு கேட்ட வாய் இன்னைக்கு 3000 கொடுக்குது. அதுவும் ஒரு தரம் 5 ஆண்டுல 1000 எம்டி, ஒரு இடத்துல குளறுபடியோட பொருட்கள், இப்போ 3000. இந்த 3000 கூட கடைசி 3000 இந்த தேர்தலுக்கோசம் பண்ணியிருக்காங்க. அது மக்களிடம் ஈடுபடும். ஓகே சார், நன்றி.